பிற கிராமங்களைப் போல் சாதாரணமானதல்ல. காலம் மாறியும் சில மர்மங்கள் இன்னும் அதில் மறைந்தே இருந்தன. குறிப்பாக பழமையான கோயில் அருகே இருந்த அந்த மரம். வருடத்திற்கு ஒரு முறை மழைக்காலத்தின் முதல் துளி அதனில் விழும்போது மட்டும் ஒரு தனிப்பட்ட மலர் மலரும். அந்த மலரை மந்திர மலர் என்று கிராம மக்கள் அழைத்தனர். அந்த மலரை தொட்டவர்கள் வாழ்நாளில் மாற்றம் கண்டுள்ளனர் என்ற கதைகள் பரவியிருந்தன. கிராமத்தில் வாழ்ந்த ஒருவர் இந்த கதைகளை நம்பவில்லை. இது வெறும் பழமை பயமென்றே எண்ணினார். ஆனால் அவருக்கு ஒரு உள்ளார்ந்த ஆவல் மலரை தொட்டால் என்ன ஆகும்? உண்மையில் மாற்றம் வருமா? ஒரு மழைக்கால இரவில் அந்த மரத்துக்கு அருகே சென்றார். இருள் சூழ்ந்திருந்தது. மழை சொட்டி வர அந்த மலர் வெளிச்சம் வீசுவது போல் தெரிந்தது. அருகில் சென்று விரல் தொடவோ இல்லையோ, உடலெங்கும் ஒரு அதிர்ச்சி. கண்கள் இருண்டன. கண்களைத் திறந்தபோது ஒரு பழங்கால அரண்மனையின் மங்கலான வெளிச்சத்தில் அவர் இருந்தார். அருகில் இருந்த சுவர்களில் ஒரு நீளமான உருவம் தெரிய வந்தது. அது மனித உருவாக இருந்தது. ஆனால் பளிச்சென ஒளிர்ந்த முகம், கண்களில் துக்கம். அவனை பார்த்து நீ எனக்கு உதவ விரும்புகிறாயா என்று கவலையுடன் கேட்டது. அந்த பொன்னின் உருவத்திற்கு என்ன உதவியாக இருக்கும்? அந்த அரண்மனையின் ரகசியம் என்ன? அந்த மலரின் ரகசியம் என்ன? மேலும் பார்க்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்ட் 2 பாருங்க.